Hello everyone, welcome to Kiran Max Tuition. In this video நம்ம பார்க்க போகிறது ஆஃப் இயர்லி ஃபிசிக்ஸ்க்கான செகண்ட் வேல்யூமில் இருக்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஆல்ரெடி ஃபஸ்ட் வேல்யூம் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பாடம் 6ல் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஃபஸ்ட்டு, ஆடி சமன்பாட்டினை வருவித்து பக்கவாட்டு உருப்பெருக்கத்திற்கான கோவை, ஒளியின் வேகத்தை கண்டறியும் ஃபெசியும் முறை, லென்ஸ் உருவாக்குபவரின் சமன்பாடு, நிறப்பிரிகை திறனுக்கான கோவை. பாடம் 6ல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ், எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. பாடம் 7, யங் இரட்டை பிளவு ஆய்வில் பெறப்படும் பட்டை அகலத்திற்கான கோவை, எளிய நுண்ணோக்கியை விவரித்து உருப்பெருக்கத்திற்கான சமன்பாடு வருவி, கூட்டு நுண்ணோக்கியை விவரித்து உருப்பெருக்கத்திற்கான சமன்பாடு, ஒற்றை பிளவில் ஏற்படும் விளிம்பு விளைவு, ஹைகன்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில் எதிரொலிப்பு. அடுத்து பாடம் 8, ஐன்ஸ்டீன் ஒளிமின் சமன்பாடு, ஒளி உமிழ்வு மின்கலம் அமைப்பு மற்றும் வேலை செய்யும் விதம், எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் தத்துவம் மற்றும் வேலை, டேவின்சன் ஜெர்மன் சோதனை. இந்த 8ஆம் பாடத்தில் கண்டிப்பாக ஐன்ஸ்டீன் ஒளிமின் சமன்பாடு இல்லை, இந்த 3 கொஸ்டினில் ஒன்று கண்டிப்பாக வரும். அடுத்தது பாடம் 9, அணுக்கரு வேலை செய்யும் விதம், கதிரியக்க சிதைவு விதி, ஹைட்ரஜன் நிறமாலையின் வரிசைகளை விவரி, ஜே தாம்சன் ஆய்வு. இது ரொம்பவுமே ஷார்ட்டான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம், எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. பாடம் 10, ஒரு அரை அலை திருத்தி சமன்பாடு, முழு அலை திருத்தி சமன்பாடு. இந்த 2 கொஷினுமே மோஸ்ட்லி முழு அலை திருத்தி தான் கேட்பாங்க. இருந்தாலும் அரை அலை திருத்தியும் படிச்சுக்கோங்க. டி மார்க்கனின் முதல் மற்றும் 2வது தேற்றம். இந்த கொஷின் 5 மார்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 3 மார்க்கில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து, டிரான்சிஸ்டர் சாவியாக செயல்படும் விதம்னு ஒரு கொஷின் கேட்கலாம், இல்லை டிரான்சிஸ்டர் பெருக்கியாக செயல்படும் விதம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துருக்க எல்லா கொஷினுமே நல்லா படிச்சுக்கோங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நாளைக்கு இருக்க ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் நல்லா எக்ஸாம் எழுதுங்க. எந்த ஒரு கொஷினையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. பாடம் வைஸாக படிங்க, ஒன்று ஆர்டர் வைஸ் ஸ்டார்டிங்லேருந்து படிங்க, இல்லை ரிவர்ஸாக படிங்க. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, உடனே சொல்யூஷன் தரும். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா கிரண் மேக்ஸ் டியூஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.